எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என் பையனுக்கு புளி சோறு தாங்க செஞ்சேன். எப்பயுமே புளி சோறு செஞ்சால் அதுக்கு வந்து கொத்தமல்லி, வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி அதில் போடுவோம். அந்த டேஸ்ட்டு, கொத்தமல்லியோடைய வாசனை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி நார்மலாக எண்ணெய் வச்சு கடுகு, கடலப்பயிறு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்க வேண்டியது தான். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். புளி சோத்துக்கெலாம் கொஞ்சம் வெள்ளை புளியை விட இந்த மாதிரி கொஞ்சம் கலராக கொஞ்சம் கருப்பாக இருக்கிற புளியை வச்சு புளி சோறு செஞ்சால் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் அந்த கொஞ்சம் கருப்பு புளி உடம்புக்கு நல்லது தான். அதனால தான் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற புளியை எடுத்து நான் ஊற வச்சுக்க செஞ்சேன். தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டால் சூப்பரான புளியானம் ரெடி ஆகிடும். புளி சோறுக்கின்றதுக்கு புளி ஆன மாதிரி வைக்காமல் பேஸ்ட்டு மாதிரி தான் ரெடி பண்ணணும், கட்டியாக. அந்த மாதிரி தான் இப்போ நானும் செஞ்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் சூப்பராக இருக்கும். இறக்க போகிற டைமில் இது வறுத்து வச்சுருக்கிறத மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். நான் இதை அம்மியில் வந்து நுணுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் மிக்சியில் கூட அரைச்சிக்கிங்க. அதுக்கப்புறமா எடுத்து கொட்டிக்க வேண்டியதாங்க. கொட்டிட்டு கிண்டிட்டா சூப்பரான புளி சோறு ரெடி ஆகிடும். இன்றைக்கி என் பையனுக்கு இதாக செஞ்சு அவனுக்கு புளி சோறு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகணும். அந்த மாதிரி கொதிச்சா தான் பச்சை வாசனைலாம் இருக்காது. 3-4 நாள் இருந்தால் கூட, வெளியே இருந்தால் கூட வீணாவே ஆகாது இந்த பேஸ்ட்டு. கிண்டி வச்சாச்சு. டெய்லி முட்டை, உருளைக்கிழங்கு இப்படியே தொட்டுக்கா வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு சிப்ஸு தான் வேணும்ன்ட்டார். அதனால் இன்றைக்கி சிப்ஸ் வச்சுட்டு, நான் எப்பயும் சிப்ஸ்லாம் வைக்க மாட்டேன். இதான் ஃபஸ்ட் டைமு. சரி, எது பிள்ளைங்க விரும்புதோ அதை செஞ்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வச்சுட்டேன். சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணி